الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து எமக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான நியமத்துக்களை தந்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அவனது திருமறையாம் குர்ஆனில் கூறும்போது, வஇன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த நியமத்துக்களை அவன் எண்ண ஆரம்பித்தால் கியாமத் நாள் வரைக்கும் அவனால் எண்ணி முடிக்கவே முடியாது. அவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்த ஒரு மிகப்பெரிய நியமத், இந்த ரமலானுடைய மாதத்தை அடையச் செய்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல விடயங்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திற்கு ஏகப்பட்ட சிறப்பம்சங்களையும் ஏகப்பட்ட கூலிகளையும் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை பார்க்கிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் பன்மடங்கான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஏனைய மாதங்களை விட ஏன் சிறப்பாக காணப்படுகின்றது என்று பார்த்தோமேயானால், அல்லாஹு தஆலா அவனது திருமறையாம் குர்ஆனில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலானுல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். இதன் ஊடாக இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு பெறுகின்றது. இரண்டாவது விடயம்தான் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட ஓர் சிறந்த இரவை அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் வைத்திருக்கின்றான். இதனூடாகவும் இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு பெறுகின்றது. மூன்றாவது காரணங்களில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் கஸ்வத்து பதுர் யுத்தம் நடைபெற்றது. பதுர் யுத்தம் என்றால் என்ன, இது நடப்பதற்கான பின்னணி என்ன, இது எவ்வாறு நடைபெற்றது, இதன் ஊடாக எமது வாழ்க்கையில் என்ன படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை இந்த நிகழ்ச்சியினூடாக சுருக்கமாக நாம் நோக்குவோம். அந்த அடிப்படையில் தான் பத்ருடைய யுத்தமானது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் பிறை 17 நடைபெற்ற ஒன்றாகும். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலாவதாக இடம்பெற்ற ஒரு போராக இந்த பத்ருடைய போர்க்களம் காணப்படுகின்றது. இதனுடைய பின்னணியை நாம் பார்த்தோமேயானால், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போருக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இதற்கு முன்னால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தினரை அழைத்து கொண்டு வியாபார நோக்கத்துக்காக வேண்டி ஷாம் பிரதேசத்திற்கு செல்கின்றார்கள், இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக. அவ்வாறு ஷாம் தேசத்திற்கு செல்கின்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து, இவ்வாறு தான் அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தாரும் வணிக நோக்கத்துக்காக வேண்டி ஷாம் தேசத்தை நோக்கி புறப்படுகின்றார்கள். எனவே நாம் அவருடைய பிரயாண குழுவை வழிமறித்து அவர்களுடைய பொருட்களை கைப்பற்றுவோம், இதனூடாக அவர்களின் பலத்தை குறைத்து விடலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சில கூட்டத்தாரை அழைக்கின்றார்கள். இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரயாண கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி.
இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு, வரலாற்று நூல்களில் கூறப்படுகின்றது, கிட்டத்தட்ட 100க்கும் 150க்கும் இடைப்பட்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஷைரா என்கின்ற இடம் வரைக்கும் அந்த அபூ சுஃபியானின் படையினை எதிர்ப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். ஆனால் அபூ சுஃபியானின் படையினரும் அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாரே ஷாம் பிரதேசத்தை நோக்கி சென்று விட்டார்கள். இதனால் கவலையுற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி புறப்படுகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இதற்கும் ஒரு நலவை வைத்திருக்கின்றான். ஏன் இதனுடைய நலவை அல்லாஹ் இவ்வாறு ஆக்கியிருக்கின்றான் என்றால், இதற்கு பின்னால் இதோர் காரணத்திற்காக அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய வார்த்தையை உயர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே அந்த பிரயாண கூட்டத்தை சந்திக்காமல் செய்திருக்கின்றான். அவ்வாறு மதீனா திரும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் மதீனா வந்தவுடன் 2 சஹாபாக்களை அழைத்து, அதாவது தல்ஹா பின் உபைதுல்லா, சயீத் பின் ஸைத் என்ற 2 சஹாபாக்களை அழைத்து கூறுகின்றார்கள், இவ்வாறு தான் அபூ சுஃபியானும் அவருடைய படையினரும் ஷாம் பிரதேசத்துக்கு சென்று விட்டார்கள். மீண்டும் அவருடைய வணிக நோக்கத்தை முடித்து கொண்டு வருகின்ற போது எமக்கு செய்தியை அறிவியுங்கள். அவ்வாறு அறிவித்த பின்னர் அந்த வணிக கூட்டத்தினரை நாம் மறைத்து அவர்களுடைய பொருட்களை கைப்பற்றுவோம் என்ற ஆலோசனையை 2 சஹாபாக்களுக்கு முன்வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அவ்வாறு தல்ஹா பின் உபைதுல்லா, சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சென்று உளவு பார்க்கின்றார்கள். அவருடைய வணிக கூட்டம் வருவதை அறிந்து இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அறிவிக்கின்றார்கள். இதை கேள்வியுற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 313 சஹாபாக்களை அழைத்து, சில வரலாற்று நூல்களில் 310 சஹாபாக்கள், 314, 317 என்று வந்தாலும் சரியான கருத்தின்படி 313 சஹாபாக்களை அழைத்து கொண்டு 2 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், அதே போன்று 70 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வெறும் சில ஆயுதங்களோடு அந்த வணிக கூட்டத்தை மறைப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹும் அவருடைய தூதரும் செல்கின்றார்கள். ஆனால் அபூ சுஃபியானும் அவருடைய வணிக கூட்டத்தினரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை பின்தொடர்ந்து வருகின்றார்கள், எமது வியாபார பொருட்களை கைப்பற்றப் போகின்றார்கள் என்ற செய்தி அவர்களுக்கும் எட்டுகின்றது. இதை அறிந்த அபூ சுஃபியானின் படையினரும் அவரும் லம்லம் என்ற ஒரு நபரை அழைத்து, இவ்வாறு தான் ரசூலுல்லாவும் அவருடைய சஹாபாக்களும் எமது பயண கூட்டத்தை வழிமறித்து எமது பொருட்களை கைப்பற்றப் போகின்றார்கள். எனவே இந்த செய்தியை மக்காவில் உள்ள குறைஷிகளிடத்தில் நீ கொண்டு சேர்த்துவிட்டு அவர்களையும் அழைத்து கொண்டு வா, நாம் எமது பொருட்களையும் எமது உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று தூது அனுப்புகின்றார். இதனை அந்த நபர் வேகமாக மக்காவிற்கு கிட்டத்தட்ட 2 நாட்கள் பிரயாணம் செய்து மக்காவுக்கு சென்று இந்த செய்தியை அபூஜஹிலிடம் எத்தி வைக்கின்றார். இதை கேட்ட அபூஜஹில் கிட்டத்தட்ட 1300 நபர்களை ஒன்றிணைத்து, குறைஷி காபிர்களை ஒன்றிணைத்து மதீனாவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தினரும் சிந்தித்து செயற்பட்டு வேறொரு வழியினை கண்டுபிடித்து, அதாவது ஜித்தாவினூடாக சென்று பின்வழியாக சென்று மக்காவை அடையக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடித்து அதனூடாக பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். எனவே மீண்டும் ஒரு தூதை அனுப்புகின்றார். இவ்வாறு தான் நாங்கள் பாதுகாப்பாக உள்ளோம், நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, வர தேவையில்லை, நாங்கள் பாதுகாப்பாக மக்காவுக்கு வந்து அடைகிறோம் என்று அபூஜஹலுக்கு மீண்டும் தூதை அனுப்புகின்றார். ஆனால் அபூஜஹல் இதனை பொருட்படுத்தாமல், எப்படியாவது நாம் மதீனாவுக்கு சென்று
நபி அவர்களினுடன் போர் செய்து இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், அங்கு சென்று மது மாது போன்ற கூத்தாடிகளில் ஈடுபட வேண்டும், இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவன் தனது படையினரை அழைத்து கொண்டு மீண்டும் மதீனா நோக்கி வருவதற்கு புறப்படுகின்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த பனு ஜுஹ்ரா என்ற கூட்டத்தைச் சேர்ந்த அக்னஸ் இப்னு ஷுரைக் என்ற தலைமையில் உள்ள அந்த கூட்டத்தினர், நாங்கள் இந்த போருக்கு வரப்போவதில்லை, ஏனென்றால் அபு சுஃபியானும் அவருடைய கூட்டத்தினரும் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டவுடன் நாங்கள் அப்போர் செய்ய தேவையில்லை, நாங்கள் அகன்று விடுவோம் என்று அபூஜஹலிடம் கூறிய போது மீண்டும் அவன் அந்த செய்தியை மறுத்தான். அதை மறுத்த அபூஜஹல் அந்த கூட்டத்தினர் பனு ஜுஹ்ரா கூட்டத்தினரில் இருந்த 300 பேரை அழைத்து கொண்டு அவன் பிரிந்து சென்று விட்டார். அப்போது 1000 பேர் கொண்ட ஒரு குழு அபூஜஹலிடம் காணப்படுகின்றது. அபூஜஹல் தனது குறைஷி காபிர்களை அழைத்து கொண்டு மதீனா நோக்கி வருகின்றான். மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் மக்கா நோக்கி புறப்படுகின்றார்கள். அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தினரும் ஜித்தா வழியினூடாக மக்கா நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வாறு செயற்பாடு ஆரம்பிக்கின்றது. பாதையை மாற்றி அபூ சுஃபியான் மக்காவினை அடைந்து விட்டான். தற்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய கூட்டத்தினரும் பாதையை மாற்றி மக்காவுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அபூஜஹல் தன்னை எதிர்ப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு வந்தது வெறுமனே வணிக கூட்டத்தினரை வழிமறிப்பதற்காக வேண்டி. ஆனால் இங்கு ஒரு போர் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். இவ்வாறுதான் அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தினரும் சென்று விட்டார்கள். தற்போது தம்மை எதிர்ப்பதற்காக வேண்டி அபூஜஹலும் அவனுடைய குறைஷி காஃபிர்களும் தம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் போர் செய்வதா அல்லது மீண்டும் மதீனா நோக்கி புறப்படுவதா என்ற ஆலோசனையை முன்வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் முஹாஜிரின்களில் இருந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எமது இறுதி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் உங்களிடமே இருப்போம், நாங்கள் போர் செய்வோம் என்ற கருத்தினை முன்வைக்கின்றார்கள். அவ்வாறே திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளின் தலைவரான சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அவர் எழும்பி தனது ஆலோசனையை முன்வைக்கின்றார். நீங்கள் கடலில் மூழ்கச் சென்னாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து நாங்கள் போருக்காக வேண்டி புறப்படுவோம் என்ற செய்தியை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள். எனவே அனைத்து சஹாபாக்களும் உடன்பட்டு இந்த மஷூராவின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது போருக்காக வேண்டி படையினை தயாரித்து கொள்கின்றார்கள். இந்த படையின் தளபதியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், முஹாஜிரின்களின் தலைவராக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அன்சாரிகளின் தலைவரான சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து மூவருடைய தலைமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையினை வழிநடாத்தி செல்கின்றார்கள். அவ்வாறு சென்று பத்ர் என்ற இடத்திற்கு அவர்கள் சென்றடைந்ததும் இதே இடத்தை நோக்கி அபூஜஹலும் அவனுடைய கூட்டத்தினர் குறைஷி காஃபிர்களும் கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட குழு, கிட்டத்தட்ட அவரிடத்தில் 100 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், எண்ணிலடங்கா ஒட்டகங்கள், பல ஆயுதங்களை கொண்ட பலம் பொருந்திய ஒரு படை மதீனாவை நோக்கி வருகின்றது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் என்ற இடத்தை வந்தடைந்தார்கள். வந்தடைந்த பிறகு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை முகாமிட்டு தங்குகின்றார்கள். அன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையுமாக தொழுகையுமாக இந்த இஸ்லாத்தை எவ்வாறாவது ஓங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி, எமது உம்மத்துக்காக வேண்டி அழுது தொழுது பிரார்த்தனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹப்பாப் இப்னு முந்திர் என்கின்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு ஆலோசனையை முன்வைக்கின்றார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த இடத்தில் இருப்பது உங்களுக்கு வஹியா அல்லது நீங்கள் விரும்பி இந்த இடத்திலே இருந்திருக்கின்றீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது வஹி அல்ல, நான் தான் இந்த இடத்தை தேர்வு செய்து முகாமிட்டேன் என்பதாக கூறினார்கள். ஹப்பாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த பத்ர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிணற்றினையும் அடைத்து விட்டால் குறைஷி காஃபிர்களுக்கு நீர் செல்லாது. அதனால் அனைத்து கிணறுகளையும் அடைத்துவிட்டு நாம் முதலாவது கிணறு இருக்கின்ற இடத்திற்கு சென்று நாங்கள் முகாமிடுவோம் என்ற ஆலோசனையை ஹப்பாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்தார்கள். இவ்வாறு அந்த இடத்திற்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டு தனது படையினருடன் தங்கியிருக்கின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு மலையை அனுப்புகின்றான். சூரத்து அன்ஃபால் 11வது வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை கூறுகின்றான். அல்லாஹு தஆலா ஒரு மலையை அனுப்பி சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மையான தூக்கத்தை கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவருடைய பாதங்களையும் உள்ளங்களையும் அல்லாஹு தஆலா பலப்படுத்தினான். நாம் பொதுவாக பார்க்கின்றோம், உளவியலாளர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் தனது புத்திநிலை மாறும்போது அல்லது ஒரு கவலையான கஷ்டமான நிலைமையை அடைகின்ற போது அவன் ஒரு சிறு தூக்கத்தை அடைந்துவிட்டு வந்தால் அவனுடைய அனைத்து செயற்பாடுகளையும் ரீஃப்ரெஷ் மைண்ட் என்று சொல்வார்கள், அடுத்த விடயத்தை அவன் இலகுவாக செய்வதற்கு ஒரு ஒத்திசையாக அமையும் என்பதாக கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் வந்த நோக்கம் வணிக நோக்கத்தை வழிமறிக்க வேண்டும். ஆனால் இங்கு போர், அவர்களிடத்தில் குறைவான சஹாபாக்கள், குறைவான வாகனம், குறைவான ஆயுதங்கள் இருந்தது. இதனால் சஹாபாக்கள் ஓர் பயந்த நிலையிலே காணப்பட்டார்கள். இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஓர் மலையை அனுப்பி சிறு தூக்கத்தை கொடுத்து அவருடைய உள்ளங்களை பலப்படுத்தினான். ஆனால் இந்த மலையினை குறைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா ஓர் கஷ்டமானதாக, அவர்களுடைய மனோநிலையினை மாற்றக்கூடியதாக இந்த மலையை அனுப்பி அவர்களுடைய இருப்பிடங்களையும் அவர்களுடைய வாகனங்களையும் அல்லாஹு தஆலா சேதப்படுத்தினார். அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மத்துக்களிலும் உள்ளதுதான், அவ்வாறு சேதப்படுத்துகின்ற போது மறுநாள் காலை அவருடைய விடயங்களை அவர்கள் செய்வதற்கு சற்று சிரமமாக காணப்படும். இதனால் அல்லாஹு தஆலா ஒரு மலையை அனுப்பி 2 விதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தினான். மறுநாள் காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி 2 கைகளை ஏந்தி தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், நீ எமக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. இந்த படை அழிந்து விட்டால் லா துஅபத் ஃபில் அர்லி, இந்த உலகத்திலே உன்னை வணங்கக்கூடிய யாரும் இதற்கு பிறகு இருக்க மாட்டார்கள். அதாவது நிச்சயமாக நீ எமக்கு வெற்றியே தர வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கரங்களை ஏந்தி பிரார்த்தனை செய்தார்கள். இது எப்போது என்றால் ரமலானுடைய மாதம் பிறை 17 அன்று காலை இந்த விடயம் நடைபெறுகின்றது. போர் ஆரம்பமாக கூடிய நேரம். இஸ்லாமியர்களிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது,
காஃபிர்களால் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் வரைக்கும் முஸ்லிம்களால் யுத்தம் ஆரம்பிக்கப்படாது. இதன் அடிப்படையில் தான் அஸ்வத் பின் அப்துல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய மிக கெட்ட குணமுடைய குறைஷி காஃபிர்களில் ஒருவன் எவ்வாறாவது அந்த பத்ர் என்ற இடத்துக்கு சென்று அவர்கள் நீர்த்தேக்கங்களை வழிமறித்ததை அடைந்து எவ்வாறாவது அந்த நீர்நிலையினை கைப்பற்ற வேண்டும், அல்லாது அந்த இடத்திலே நாம் உயிரிழக்க வேண்டும் என்ற கர்வத்துடன் செல்கின்றான். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இங்கிருந்து அஸ்வத் பின் அப்துல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய நபரும் வருகிறார். இருவரும் சண்டையிடுகின்றார்கள். ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரினை வெட்டி கொலை செய்து மீண்டும் வருகின்றார். பிறகு குறைஷி காஃபிர்களிடத்தில் இருந்து 3 நபர்கள் வருகின்றார். இவ்வாறு தான் போர் ஆரம்பிக்கின்றது. முதலாவது நபர், இரண்டாவதாக 3 நபர்கள் வருகின்றார்கள். குறைஷி காஃபிர்களிடத்தில் இருந்து மிக பிரதானமான தலைகள் உத்பா, ஷைபா, வலீத் போன்ற குறைஷி காஃபிர்களின் தலைவர்கள் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் 3 அன்சாரி தோழர்களை அனுப்புகின்றார்கள். அங்கிருந்து 3 நபர், இங்கிருந்து 3 நபர். குறைஷி காஃபிர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் யார் என்று. அந்த 3 அன்சாரி தோழர்களும் கூறுகின்றார்கள், நாங்கள் அன்சாரிகள் என்று. அப்போது இவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் அன்சாரிகள், கண்ணியத்துக்குரியவர்கள், நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் சென்று அவருடைய தூதர்மாரை வரச் செல்லுங்கள், அவருடைய சஹாபாக்களை வரச் செல்லுங்கள், நாங்கள் அவர்களுடன் தான் சண்டையிட வேண்டும் என்று மீண்டும் அனுப்புகின்றார்கள். இங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறுகின்றார்கள், நீங்கள் உமது சஹாபாக்களை அனுப்புங்கள், நாங்கள் அவருடன் தான் போர் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 3 கண்ணியமான சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு அனுப்ப ஷைபாவை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்கின்றார்கள். வலீதை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்கின்றார்கள். உத்பா, உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலை வெட்டுகின்றார்கள். பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சேர்ந்து உத்பாவை கொலை செய்து மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். இப்போது பத்ருடைய போர்க்களம் போர் மூழ்கின்றது. இஸ்லாமா, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய காஃபிர்களா என்ற ஒரு சூழ்நிலை அந்த பத்ருடைய யுத்தத்திலே இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை. குறைந்த நபர்கள், ஆயுதங்கள் இல்லை, குறைந்த வாகனங்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் மீண்டும் கையேந்துகின்றார்கள், சுஜூதிலே இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவை வந்து பார்த்தேன், சுஜூதிலே இருக்கின்றார்கள். மீண்டும் வந்து பார்த்தேன், மீண்டும் சுஜூதிலே இருக்கின்றார்கள். மீண்டும் வந்து பார்த்தேன், மீண்டும் சுஜூதிலே இருக்கின்றார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கரங்களையும் ஏந்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த படையினரை நீ அழித்து விட்டால் லா துஅபது ஃபில் அர்லி, இந்த உலகத்திலே உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது கையேந்தி கேட்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹுடைய தோல் போர்வை கீழே சரிந்து விழுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்வையை தூக்கி ரசூலுல்லாஹுடைய மேனியிலே போட்டு விடுகின்றார்கள். திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி கூறுகின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில், யா அபூபக்கர், எமக்கு உதவி வந்து விட்டது. அல்லாஹு தஆலா 1000 மலக்குமார்களை இந்த பத்ருடைய போர்க்களத்திலே இறக்கி இருக்கின்றான். எனக்கு விளங்குகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையை பிடித்துக்கொண்டு கடிவாளத்துடன் புழுதியை கிளப்பிக்கொண்டு பத்ருடைய போர்க்களத்திலே நுழைகின்றார். அல்லாஹு தஆலா எமக்கு வெற்றியை அளித்து விட்டான், நீங்கள் பயப்படாமல் போர்க்களத்துக்கு நுழையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சஹாபாக்களுக்கு கூறுகின்றார்கள்.
எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்கள் போரிலே இடம்பெற்று கொண்டிருக்கும் போது குறைஷி காஃபிர்களை வெட்டுவதற்காக வேண்டி வாளை உயர்த்துவார்கள். ஆனால் காஃபிர்களை வெட்ட மாட்டார்கள். காஃபிர்களுடைய தலை பூமியிலே விழுந்து கிடக்கும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று. ஆனால் அல்லாஹு தஆலா 1000 மலக்குமார்களை அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்பி அனைத்து குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியிலே போர் செய்ய வைத்தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 2 சிறு பிள்ளைகள் நின்றார்கள். முஆத், முஅவ்வித் என்று சொல்லக்கூடியவர்கள். அவ்விருவரும் எனக்கு பக்கத்தில் வந்து கேட்டார்கள், யா அம் ஐன அபூ ஜஹல், அபூ ஜஹல் எங்கே என்று கேட்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக அபூ ஜஹலை நீ கேட்கின்றார்? இல்லை, அன்னஹு யசுப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஜஹல் என்பவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதாக நான் கேள்விப்பட்டேன், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கூறினான். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்கின்றார், யா அம் ஐன அபூ ஜஹல், எதற்காக வேண்டி கேட்கின்றார்? அன்னஹு யசுப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரும் அதே கேள்வியை கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹல் அவர்களை ரசூலுல்லாஹ்வை அபூ ஜஹல் ஏசியதாக நான் கேள்விப்பட்டேன், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இதை கேட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு ஆச்சரியம், இந்த 2 சிறுவர்களும் இவ்வாறு துணிச்சலாக இருக்கின்றாரே என்று சொல்லி சிறு நேரத்திலேயே அபூ ஜஹல் போர்க்களத்திலே தெரிகின்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காட்டுகின்றார்கள், இதோ நீங்கள் கேட்ட அபூ ஜஹல் 2 குழந்தைகளும் பாய்ந்து சென்று போர்க்களத்துக்கு சென்று அபூ ஜஹலை கொலை செய்கின்றார். சுபஹானல்லாஹ், 2 சிறு குழந்தைகள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வாறு தனது வாழ்க்கையை, தனது உயிரை தியாகம் செய்து இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வாறு பாடுபட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு போர் மூழ்கின்றது. இறுதியாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். குறைஷி காஃபிர்களை புறமுதுகு காட்டி மீண்டும் மக்காவுக்கே ஓடச் செய்கின்றான். இந்த போரின் முடிவு என்னவென்றால், கிட்டத்தட்ட இந்த போரில் 14 சஹாபாக்கள் ஷஹீதாகின்றார்கள். அதில் முஹாஜிரீன்கள் 6 பேரும், அன்சாரிகள் 8 பேரும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். குறைஷி காஃபிர்கள், அதாவது மக்காவில் இருந்து வந்த குறைஷி காஃபிர்கள் 70 பேர் இந்த போரிலே கொல்லப்படுகின்றார்கள். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த பத்ர் யுத்தத்தில் இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினை என்னவென்றால், வெறுமனே இந்த பத்ர் யுத்தம் என்பது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை, சீராவை படிக்க வேண்டும் என்பதற்கான நோக்கம் மட்டுமல்ல. நபி அவர்களுடைய இந்த சீராவை படித்து இதனூடாக எமது வாழ்க்கையில் என்னென்ன படிப்பினைகளை நாம் மேற்கொள்ளலாம் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலானுடைய மாதம் பிறை 17 நடைபெற்ற ஹிஜ்ரி 2 பிறை 17 நடைபெற்ற இந்த பத்ர் யுத்தத்தில் இருந்து நாம் பெறும் படிப்பினைகளை பார்த்தோமேயானால், முதலாவது மிகப்பெரிய படிப்பினை தான் இறை நம்பிக்கையும் மன வலிமையும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தலும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். வெறுமனே 313 சஹாபாக்கள், வாகனங்கள் குறைவு, ஆயுதங்கள் குறைவு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மன உறுதி இருந்தது, மன வலிமை இருந்தது. ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், போர் செய்தார்கள். எனவே மக்களாகிய நாம் எமது வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற என்ன விடயமாக இருந்தாலும் சரி, முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் நாம் தவக்குல் வைக்க வேண்டும். ஒரு விடயத்தை நாம் செய்வதாக இருந்தால்
ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதின் ஊடாக அல்லாஹு தஆலா தமது அனைத்து விடயங்களையும் இலகுவாக்கி தருவான். இரண்டாவது விடயம்தான் மஷூரா. எமது வாழ்க்கையில் மனிதன் என்ற ரீதியில் ஒரு சமூகத்துக்கு நாம் ஓர் தலைவராக இருப்போம், ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருப்போம், அல்லது வேறு இதர விடயங்களுக்கு நாம் ஒரு அங்கத்தவராக இருப்போம். அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் ஒரு விடயத்தை மேற்கொள்கின்ற போது அனைத்து நபர்களிடத்திலும் இருந்து நாம் மஷூராவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விடயத்தில் கைர் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை செய்ய ஆரம்பித்தால் அனைவரிடத்திலும் மஷூரா கேட்பார்கள், சிறியவர்களிடமிருந்து பெரியவர்கள் வரைக்கும். அப்பொழுதுதான் அந்த விடயத்தில் கைரும் பரக்கத்தும் நிறைந்ததாக காணப்படும். எனவே நாம் ஒரு குடும்ப அந்தஸ்தவராக இருந்தால் எமது மனைவியிடத்தில், எமது பிள்ளைகளிடத்தில், எமது தாய் தந்தையரிடத்தில் மஷூராக்களை முன்வைக்க வேண்டும். அதனூடாக நல்ல விடயங்களை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் எவ்வாறு இந்த பதுர் யுத்தத்திற்கு வெற்றி அளித்தானோ அதே போன்று எமது வாழ்க்கைக்கும் அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை வழங்குவான். மூன்றாவது விடயம்தான் மிக பிரதானமான விடயம், அஹம்மியத்து துஆ, துஆவுடைய முக்கியத்துவம். வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரில் வெற்றி பெற்றது வெறுமனே அவர்களுடைய சக்தியை வைத்தோ பலத்தை வைத்தோ படையினரை வைத்தோ அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சுஜூதிலே அழுது தொழுது கேட்ட துஆக்கள் தான் இந்த வெற்றிக்குரிய மிக பிரதானமான காரணம். இந்த விடயத்தில் இருந்து நாம் என்ன படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் என்ற ரீதியில் இந்த உலகத்தில் எமக்கு பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியான கஷ்டம், குடும்ப ரீதியான கஷ்டம், நாம் நேசித்த ஒரு நபரை இழந்திருக்கலாம், ஒரு நேசித்த நபர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், பொருளாதாரம் குறைவாக காணப்படும். இதற்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் இதற்கான வழிமுறைகள் பல வைத்திருக்கின்றார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரம், மா பைனல் அதானி வல் இகாமா, இகாமத்துக்கும் அதானுக்கும் இடையில் உள்ள நேரம், பிரயாணத்துடைய நேரம், மழை பொழிகின்ற நேரம், வெள்ளிக்கிழமையுடைய அசருக்கும் மஹரிபுக்கும் இடையுள்ள நேரம். இவ்வாறான நேரங்களில் நாங்கள் துஆக்கள் செய்கின்ற போது அல்லாஹு தஆலா கட்டாயம் எமது துஆக்களை அங்கீகரிப்பான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மேற்கூறிய இந்த பத்ர் யுத்தத்தில் இருந்து நாம் வெறுமனே செவியினூடாக கேட்டுக்கொண்டு செல்லாமல் இவ்வாறான படிப்பினைகளை பெற்று எமது வாழ்க்கையினை மாற்றியமைத்து அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு என்று தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ரையான் என்ற சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்பதாக வேண்டிக்கொண்டு, ஹாதா மின் இந்தி வல் இல்மு மின் இந்தில்லா வ ஆஹிரு தஅவாயா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் பரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.